எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? வாங்க இன்றைக்கி வெங்காயம் வத்தல் செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். எந்த கிண்ணத்தால் அரிசி எடுத்தனோ அதே கிண்ணத்தால் 6 கிண்ணம் தண்ணி ஊற்றி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி போயிருங்க. அதில் போட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 6 பச்சை மிளகா இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு உப்பு இதை போட்டுக்குங்க. உப்பு கரையட்டும். ஒரு பிடி இருக்காது, ஒரு பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கூடுதலோ குறைச்சலோ வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்குங்க. மாவு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சுட்டு இப்போ இதில் ஊற்றி கிண்டிக்கலாம். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கூழ் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் கூழ் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ஜீரகம் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சு ஆறுனதும் அப்படியே கிள்ளி வச்சுக்கலாம்.